ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரவீன்குமார். இன்றைக்கி நம்ம டே 4 வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நான் டே 5ல் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி, டே 4 வந்து வீடியோ வராது. ஏன்னா எங்கள் பிஜியில் வந்து ஒய்ஃபை சரியாக கிடைக்கல. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிருந்தோம். நம்ம டே 3ல் வந்து டாஸ்க் பண்ணியிருந்தோம்ல, HTML CSS HTML மட்டும் வச்சு ஒரு 3 டாஸ்க் பண்ணியிருந்தோம். அந்த டாஸ்க்குக்கு இன்றைக்கி வந்து நம்ம CSS கலரிங் கொடுத்து அதை கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக ஆக்க போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்படி தான் இருக்குது, டிஃபால்ட்டாக இப்படி இருக்குது. இதை நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணி இந்த இடத்துல பார்டரிங் வச்சு மார்ஜின் வச்சு இந்த ஃபார்ம் அப்படியே சென்டராக கொண்டு வந்து இதுக்கு ஒரு கலர் கொடுத்து இந்த பட்டனுக்கு ஒரு கலர் இந்த இதுக்கு ஒரு கலர்னு கொடுத்து நம்ம ப்ராப்பராக ஆக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கோட் எடுத்துக்கிறேன். நம்ம CSSன்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்று நமக்கு டேரெக்டாக நம்ம எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, கோடு இப்படி நம்ம மொத்தம் 2 டைப் ஆஃப் கோட் இருக்குது. என்னென்ன 3 டைப் ஆஃப் கோட் இருக்குது CSSல. என்னென்ன அப்படின்னா இன்லைன் CSS, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. முதல் இன்லைன் CSSனால் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுன்னு வந்திருக்கா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இந்த 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 இது கூட நான் வந்து கோட் எழுதுறது. உதாரணத்துக்கு பேக்ரவுண்டு, கலர் ஈக்குவல் டு என்ன கலர்னா ரெட் இருக்கணும்னு நான் சொல்லி இதை எழுதிட்டேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய இன்லைன் CSS பெரிய கோடு, ஓகேவா. ஆனால் நான் இதை பெரிய கண் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதில் நமக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொன்னேன். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நம்ம சொன்னோம்ல இன்டர்னல் CSSன்னு. இன்டர்னல் CSS வந்து எங்கே வரும் அப்படின்னா, ஹெட்டுன்னு ஒரு டேக் இருக்கா, இந்த இதுக்குள்ள தான் நம்ம கோட் எழுதுவோம். அதுவும் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்குது, அந்த டேக்குள்ளே தான் நம்ம கோட் எழுதுவோம். ஓகே, ஸ்டைல். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டைலுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு நான் என்னோடய இதை ஃபுல்லாக சொல்லிடுறேன். பாடி டேக் இருக்கா, இந்த பாடி டேக்கில் ஸ்டார்டிங்கில் என்ன ஆரம்பிக்குது, காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து H1ல் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த சென்டரில் இருக்கா. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் கால் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இது பேர் என்னது, நான் இப்போ இந்த இதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று தேவைப்படுங்க. கிளாஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கிளாஸை போட்டு ஸ்பேஸ், அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் வந்து ஹெட்டிங் டேக் தானே, அதனால் ஹெட்டிங்னே வச்சுக்கிறேன், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸை இங்கே கால் பண்ணேன். கிளாஸை நம்ம இங்கே வந்து எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு டாட் வச்சு ஹெட்டிங்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. ஹெட்டிங் ஸ்பெல்லிங் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இப்போ கோட் எழுத போகிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் இருக்கா, இந்த நான் சொன்னேன்ல, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எதுவுமே நான் அப்டேட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பார்டர் கொடுக்க போகிறேன். பார்டர் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, அதுக்குள்ள சின்டாக்ஸ் தான். இப்படி கொடுத்துட்டு மொத்தம் நிறையா இது இருக்குது. நான் சாலிட் அப்படின்னா ப்ளைனாக கோடு மட்டும் வரும் நமக்கு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் ஒரு பார்க்கறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டபுள் கோட் கொடுக்க மறந்துட்டேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு மறந்து விட்டேன். இதை மட்டும் எனக்கு மன்னிச்சு வேண்டும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பண்ணால்
பார்டர் வந்துடும். நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் ஜூம் கூட பண்ணி காட்டுறேன். சாலிட் அப்படின்னா இந்த மாதிரி திக் லைன் போகும். இல்லை எனக்கு சாலிடு வேண்டாம், எனக்கு வந்து டாட்டர் லைனில் வரும் அப்படின்னா இந்த இடத்துல டாட்டர்னு ஒரு கொடுத்தோம் அப்படின்னா டாட்டர் லைனில் நமக்கு வந்துடும். இல்லை எனக்கு டாட்டர் லைனும் வேணாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும்னா நிறையா ஒரு 7-8 ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த 7-8 ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து சாலிடே போதும். அதனால் நான் சாலிட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கலர், அதுக்குரிய பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து கிரே கலர், லைட் கிரே கலரில் வைக்கிறேன். பேக்ரவுண்டு கலர் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு டேக். இது வந்து இது என்னென்னு நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நெட்டு இல்லை, ரீசார்ஜ் டைம் முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து நான் ஹாட்ஸ்பாட் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ அது நமக்கு பிடிச்ச அந்த கலர் லைட் கிரே கலர். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த எட்ஜு வந்து ரொம்ப ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கா. இதை வந்து அப்படியே கொஞ்சம் கேர்வாக இப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிகிற மாதிரி முடியும், கேர்வ்லி வர மாதிரி. அதுக்கு பார்டர் ரேடியேஷனை கொடுத்தோம் அப்படின்னா 5 பிக்சல். இது வந்து பிக்சல் கணக்கு, நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம இது பண்ணுறது. 5 பிக்சல் கொடுத்தப்ப எதுவும் சரியாக வேற மாதிரி தெரியல, அதனால் நம்ம 15 கொடுத்துட்டோம். கொஞ்சம் அந்த வளைவு தெரியுது அவங்களுக்கு, முன்னாடி இருந்ததுக்கு நான் முதல்ல லைட்டாக 5ன்னு போட்டால் கொஞ்சமாக இதாக இருக்குது. இப்போ நான் வந்து 15 ஆக்கிட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன். அப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து திரும்ப அடுத்த லைன் போவோம். இப்போ வந்து மார்ஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மார்ஜின் அப்படின்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட் இருக்கா, இந்த வெப்சைட்டில் இது வந்து டாப். ஒரு வெப் பேஜ்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து டாப், இது ரைட் சைடு, இது பாட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த கிளாக் வைஸில் தான் இது வந்து சுற்றும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு மார்ஜின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்ஜின் 15 போட்டிருக்கேன், 560 பிக்சல். இப்போ மார்ஜின் 15 நான் போட்டிருக்கேன். நான் அந்த இடத்துல இந்த 15 போட்டிருக்கிறது இந்த இடத்துல இருக்க டாப்புக்கும் பாட்டமுக்கும் 15. ஓகேவா? டாப்பும் பாட்டமும் சேர்ந்து தான் 15. இங்கேருந்து 15, இங்கேருந்து 15. ஓகேவா? அடுத்து 560 பிக்சல்னு போட்டிருக்குது. இங்கேருந்து 560, இங்கேருந்து 560. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். சுருங்கிடுச்சு உங்களுக்கு. இது வந்து நான் உங்களுக்கு தெளிவாகவே கூட சொல்கிறேன். நான் இந்த இடத்துல 15க்கு பதிலாக 315ன்னு போடுறேன். ரொம்ப கீழே இறங்கிடும், மேலேயும் கீழேயும் கேப் தெரியுதா? இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும், இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அதனால் நான் 15 மட்டும் போதும்னு நான் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த இடத்துல 560 போட்டிருக்கேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ 400 போடுறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு வந்து 500 போடுறேன் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வேணுங்கிறதுக்காக இதோட கூட போட்டால் ரொம்ப கம்மியாக போயிடும். இப்போ பாருங்களேன், இப்போ 18 போடுறேன், ஒரு இது கீழே இறங்கிடும். அப்படி நமக்கு இறங்கக்கூடாது, அதனால் திரும்ப அதே மாதிரி வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முதல் இது முடிஞ்சிருக்கு நமக்கு இப்போதைக்கு. அடுத்து வந்து நம்ம இன்புட்டு கொடுக்குறோமா, அதை நம்ம அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுவோம். பேக்ரவுண்டு கலரை மாற்றணும்னா பாடி டேக் மொத்தமாக இந்த இருக்கா, இது பாடி டேக்கில் தான் இது எல்லாமே இருக்குது. அப்போ வந்து வெறும் பாடி மட்டும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு கலர்னு போட்டு பேஜ் கலர், அது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது
பேஜ் கலர் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலர் பேஜ் கலர் வந்துட்டேன். அதோட லைட்டாக இருக்கணும் இந்த கலர் கொண்டு வந்துருக்கேன். நம்ம வேணால் கலர் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து ஃபார்மோட கலரை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஓகே, ஃபார்ம் கலர் எப்படி மாற்றணும் போதும் அப்படின்னா ஃபார்ம் டேக் தான். ஃபார்ம் டேக்குள்ளே எதெல்லாம் இருக்குது, இது ஃபுல்லுமே இருக்குது. ரீசெட்டில் ஆரம்பித்து ஃபஸ்ட் நேம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் ஆரம்பித்து ரீசெட் இது எல்லாமே வந்து ஃபார்முக்குள்ளே உள்ள கலர். அதை மட்டும் நான் இப்போ மாற்ற போகிறேன். இப்போ தான் ஃபார்ம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதோட பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டு நான் ஆகிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ இந்த ஒயிட்டு நான் இருக்கேன். நான் பேக்ரவுண்ட் கூட ஒன்று ஒன்றா கொண்டு வரேன். இப்போ வந்து சென்டரை அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் நான் சொன்னேன்னா அதுதான் சென்டரை இதை இப்போ அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். டாப்பும் பாட்டமும் எனக்கு எதுவும் இறக்க வேணாம், செய்ய வேணாம். இது வந்து ஆட்டோன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போதைக்கு எதுவும் அப்டேட் ஆகலை. டாப்பில் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. நம்ம வந்து ஆட்டோன்னு கொடுத்துருக்கறதுனால இது கொஞ்சம் அங்கிட்டிருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோட் பண்ணி அது நம்ம ஒட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்னேன்னா மார்ஜின் லெஃப்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லெஃப்ட்டுன்னு போட்டு நம்ம வந்து 300 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லெஃப்ட்டு தானே கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிறது 300 பிக்சல், அதாவது இங்கேருந்து 300 பிக்சல் இவ்வளோ தூரம் தள்ளி வரும்னு நான் நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி ரைட் சைடு அதே மாதிரி இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஃபார்மில் வந்து ஒரு ஃபார்ம் இதுக்கு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியும். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். அப்புறம் வந்து பேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேடிங் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பார்டர், மார்ஜின் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கொஞ்சம் உள்ள ஸ்பேஸிங் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 20 பிக்சல்னு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? அதாவது நான் இப்போ கூட இது பண்ணிடுறேன், அழிச்சிட்டு சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பிக்சல் அப்படின்னா இந்த இது வந்து ஃபார்ம், இதில் வந்துச்சு இது வரைக்கும் இருக்குது. ஃபார்முக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு, ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற மார்ஜின், அதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம பிக்சல் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேடிங் யூஸ் பண்ண போகிறோம். பேடிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற கண்டென்ட் கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஓகே, பேடிங் வச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ இது ஒயிட் கலரில் தானே இருக்குது இந்த எண்டிங் ஃபார்மோட இது, அந்தோட பார்டரோட கலரை வந்து நான் இப்போ மாற்ற போகிறேன். பார்டர் கலரை வந்து நான் மாற்றுறேன். அதோட கலர் என்ன வைக்கணும்? முதல் பார்டருக்கு கலர் வேணாம், ஸ்டைல் வைக்கணும். நான் சாலிடாக வச்சுக்கிறேன், அதான் கோடு மாதிரி இருக்கும். சாலிட், ஓகே, சாலிடாக வச்சுட்டேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். கருப்பு கலர் வந்து டிஃபால்ட் கலர் வந்துருச்சு. ஓகே, ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் வேணாம். எனக்கு வந்து டிஃபால்ட் இந்த கலரே வேணாமா இருக்கட்டுமான்னு நம்ம பரவக்கூட முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணணும். எட்ஜஸை கர்வ் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும், பார்டர் ரேடியஸ் நம்ம கொடுக்கணும். பார்டர் ரேடியஸ் அது வந்து எப்பயும் போல் 15 பிக்சல் கொடுப்போம், இல்லைன்னா 15. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து வெறும் கலர் மட்டும் பிளாக் அண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கணும் ஒன்று தான். இப்போ நான் வந்து பார்டரோட கலரை ஒயிட்டுன்னு ஆக்குறேன்.
ஒயிட்டு நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு சேரும்போது கொஞ்சம் டெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும். அதனால் வெறும் கலர் இஸ் ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பிளாக்கில் மாறும். உங்களுக்கு நான் வேறு சொல்கிறேன். இப்போ நான் வந்து உள்ள இருக்க டெக்ஸ்ட் இருக்கா, இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து இப்போ பார்க்குறேன். அடுத்ததுக்கு போகலாம். ஒயிட் கொடுத்தாச்சு, இதுவும் ஒயிட் கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இப்படியா இருக்கும், எல்லாமே கேப்ஸ் லெட்டராக தானே இருக்கும். அந்த மாதிரி ஆக்கணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்பெர்ம் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அழிச்சிட்டு கூட ஃபஸ்ட் அதை கூட பண்ணுறேன். ஓகே, எனக்கு இதில் இருக்க எல்லாமே வந்து கேப்ஸ் லெட்டரில் வேணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஐடியா இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸ்பேன் ஐடி சீக்வல் டு, நான் என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம், நான் எஸ்பிஎல் வச்சுக்கிறேன் ஸ்பெஷல். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து தூக்கி காட்டுறது நம்ம இது ஸ்பேன் அது ரொம்ப போட்டேன். ஓகேவா, இப்போ அந்த ஸ்பேனை இங்கே நான் கால் பண்ணணும். அதுக்கு என்ன பேர் வச்சோன்னா அந்த பேர். இப்போ ஐடியை கால் பண்ணணும் அப்படின்னா கிளாஸை கால் பண்ணால் டாட் வச்சோம். ஐடியை தானே இப்போ நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேஷ்டேக் ஸ்பெஷல். அதுக்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். அதுவும் எப்படின்னா லோவர் கேஸாக இருக்குது, நிறையா தான் இருக்குது. டேரெக்டாக ஃபுல்லுத்தையுமே வந்து அப்பர் கேஸாக இருக்குது. அதனால தாங்க முடிஞ்சு எல்லாமே அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர் ஆகிரும். உள்ள இருக்குது ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ இதில் லேபிள் எங்கே ஆரம்பிச்சிருக்கு, ஃபார்முக்குள்ளே தானே லேபிள்னு ஆரம்பிச்சிருக்கேன். லேபிள் தான் எல்லாமே. அப்போ லேபிளில் ஃபுல்லாக போல்டு ஆகிடும். அதாவது இந்த காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா அந்த மாதிரி. அப்போ லேபிள்னு மட்டும் கால் பண்ணி, அப்போ லேபிள் நீ வந்து ஃபுல்லாக போல்டுலேயே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, லேபிளுக்கு ஃபார்ம் வெயிட் போல்டு. Oh my god, wait to filling the guys. எல்லாமே போல்ட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு சேஞ்சஸ்? ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இல்லை கேப் லெட்டராகவும் ஆயிடுச்சு, போல்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ரேடியோ பட்டன், இது வந்து ரேடியோ பட்டன் ஓகேவா. இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வைக்கணும். அது இங்கே ஆட்டோ மார்ஜின்லேருந்து 10 இது தள்ளி 10 பிக்சல் டாப்லேருந்து 10 தள்ளி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இப்போதைக்கு பண்ண வேணாம். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்மிட் பட்டன் இருக்கா, சப்மிட் பட்டன் இருக்கா, இதுக்கு வந்து கலரை மாற்றும், இதோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றும், கரெக்டாக இருக்கும். வாங்க பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, சப்மிட் கிடையாது, அது வந்து சப்மிட்னு யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம பட்டனை வந்து இப்போ இது பண்ண போகிறோம். இங்கே இருக்கா, இந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து என்னது, லேபிள். லேபிள்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு தான் சப்மிட்டு. அதோட இன்புட் டைப்பும் சப்மிட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன இந்த டைப்பு, இன்புட்டு தானே.
அப்படின்னா இந்த இடத்துல இன்புட்டுன்னு போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்புட்டுன்னு போட்டு அது என்ன டைப்பு அந்த டைப்பை நான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? அது இந்த மாதிரி ப்ராக்கெட்டில். ஓகே, டைப் பண்ணி போட்டு எப்பயும் போல தான் நம்ம உள்ளே கொடுப்போம்ல HTML, அதே மாதிரி உள்ளேயும் கொடுக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதோடைய முதல் என்ன பண்ணணும், அதோட கலர் மாற்றணும். டெக்ஸ்ட் கலர் இல்லைன்னா என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலரே மாற்றணும். பேக்ரவுண்ட் என்ன பண்ணலாம், கோடு ஒன்று வச்சுருக்கேன், அதை கோடு கூட போடுறேன். 28 க்ரீன் கலர் பட்டன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும். கோடு மாறிடுச்சான்னு தெரியல, டார்க் க்ரீன் ஆயிடுச்சு. லைட் க்ரீன் ஆனே, சாரி, அது 47 இல்லை, A7. இப்போ லைட் க்ரீன் வரும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் மாற்றியாச்சு. இப்போ இதோட இதை வந்து வெறும் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலரில் ஆக்கி, அப்போனா ஈஸியாக இருக்கும். வெறும் கலர் இஸ் ஈக்குவல் டு ஒயிட்னு ஆகிருக்கீங்க. ஏன்? ஓகே ஓகே, இதில் செமிகாலன் மிஸ் பண்ணியிருக்கேன், அதான் மிஸ்டேக். ஓகே, இதுக்கு வந்து பார்டர் வேணாம், அதனால் நான் பார்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்டர் வேணாங்கிறத நம்ம நானும் சொல்லிடலாம். இதோட பேடிங் எப்படி கொடுக்கணும், பேடிங் என்ன கொடுக்கலாம், நான் சும்மா 10 பிக்சல் கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாக பட்டன் ஆக்கியிருக்கேன், அங்கே வேறு ஒன்றும் இல்லை. பார்டர் ரேடியஸ் இது பண்ணிடுவேன் எப்பயும் போல. ரேடியஸ் 5 பிக்சல் அர்த்தம் இல்லைன்னா பார்த்துக்கலாம். பார்டர் டிஃப்ரெண்ட் வேகமாக டைப் பண்ணுறதுனால இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து இப்போ இதே வேலையை இப்போ ரீசெட் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? என்னடா இன்னும் ஃபார்ம் ஸ்டேஜுக்கிட்ட நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, அது கடைசியாக பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோவப்படாதீங்க. மறுபடியும் இன்புட் அதோடைய டைப் கொடுக்க போகிறோம். அதோட டைப் பண்ணது நமக்கே தெரியும், ரீசெட். ஓகே, போட் பண்ண போகிறோம். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் எல்லோ கலர் பட்டில் வைக்கேன். அதோட கோட் வச்சுருக்கேன், ஹேஷ்டாக் C107. ஓகே 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 ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். HTML கோட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த நேரத்துக்கு ஈக்குவல் டு போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. எல்லா கலர் வரல, எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்கிறேன். பேக்
background color. நான் சும்மா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன செக் பண்ணுறதுக்காக வச்சுக்காதீங்க. யாரா நீ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானு வரவில்லை, அதனால் தான் பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் இல்லை. இதுவும் இல்லை. மீட் பண்ணிக்கிறேன். ஏன் வரல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புரிஞ்சு வந்துருக்கோம். என்ன தப்பு விட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல தெரியுதா, இந்த இன்புட் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோட் ஒர்க் ஆகாது. ஸ்பேஸ் விடக்கூடாது, சேர்த்து தான் வரணும். அது இப்போ தான் பார்த்தேன். ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இதுக்குரிய ரேடியேஷன் நம்ம பண்ணலாம். கலரை வந்து ஒயிட்டுன்னு ஆக்கலாம். கலரை ஒயிட்னு ஆக்கியாச்சு. ரேடியேஷன் பார்டர் ரேடியேஷன் ஆகணும். பார்டர் ரேடியேஷன் ஆக்கலாம். அதே மாதிரி 5 பிக்சலே போதும். பேடிங் ஒரு 5 பேடிங் நம்ம 5 மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் 10 கொடுத்துட்டு நம்ம 8 கொடுப்போம். ஓகே, ஒரு பேடிங் கொடுத்தாச்சு, ரேடியஸ் கொடுத்தாச்சு. எல்லா விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்டர் மட்டும் நான் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 8 வேலை 10 நீங்கள் நினைக்கலாம் இதனடா என்ன ரிஜிஸ்டர் ஃபார்ம் மாதிரியே இல்லைன்னு. நான் அதை கொண்டு வர போகிறேன். இன்னும் நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்குறது இன்புட்டு தானே. அப்போ இன்புட் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்புட் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்புட்டில் என்ன வாங்கணும்? இன்புட்டும் வாங்கணும், செலக்டும் இங்கே இருக்குது. செலக்ட் இந்த இருக்க செலக்ட்டு, இந்த செலக்ட். அதனால் இந்த இடத்துல இன்புட் கமா செலக்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது ஃபுல்லுமே இன்புட்டு. இந்த ஒரு கட்டம் தெரியுதா, இந்த கட்டம் ஃபுல்லுமே இன்புட்டு. அதனால் இன்புட்டையும் செலக்டையும் வாங்கிட்டு இதுக்கு நம்ம இது பண்ணலாமா, வித்து அப்படின்னா ஹரிசாண்டல் லைனு வித்து ஓப்பன் பண்ணிட்டேன். வித்து வந்து நான் 100% போட்டுருவேன். ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து இந்த எண்டு வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 100% அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி அப்படின்னா எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் நினைக்கிறா டக்கு டக்குனு அசிங்கமாகிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சரி பண்ண முடியும். பார்க்கலாம் அங்கே எப்படின்னு. இப்போ வித்து வந்து 100% கொடுத்துட்டேன். இப்போ பேடிங் அப்படின்னா மேலே இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸிங், அதாவது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கா, இது வந்து நார்மல் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ 8 நான் கொடுக்க போகிறேன். பேடிங் முதல்ல 5 கொடுப்போம், அதுக்கப்புறம் கூட 8 கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா, 5 கொடுத்தா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ 8 கொடுப்போம். எதனால் டிஃபால்ட்டாக வரல 5 கொடுக்கலாம். நான் மேலே வந்து ஒரு செமிகாலன் போடவில்லை. 5 கொடுத்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் 8 கொடுத்துருக்குறேன். 8 கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, 8 கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ன பண்ணலாம், அடுத்து
மார்ஜின் ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு இதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும். ஓகேவா? இன்புட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் அதான் கரெக்டாக இருக்கும். அது எப்படி நம்ம கொடுத்து பார்க்கலாம். அதாவது மார்ஜின் டாப் மேலே இருந்து 5 பிக்சல் கொடுக்குறேன். பிக்சல் கொடுத்தா மேலே இருந்து ஒவ்வொருத்துக்கும் 5 பிக்சல் கேப் வந்துச்சு. அடுத்து பார்டரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாப்பும் பாட்டமும் 1 பிக்சல் கேப் இருந்தால் போதும். அது ஒயிட் கலரில் சாலிடாக வரணும்னு சொல்லிடுறேன். இது எதனால் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இன்னும் இதுக்குள்ளே ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ எதுவும் டிஃபால்ட்டாக தெரியல, சாலிடில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் 1 பிக்சலு. இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் கலரில் கிரே கலர் ஆட் பண்ண போகிறேன். சி இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குன்னு. இப்போ நாங்கள் சிசிசியை போடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டார்க்காக இருக்கா அந்த லைனு, இருக்க எல்லா லைனும் டார்க்காக இருக்கா. இப்போ வந்து சிசிசின்னு போட்டேன் அப்படின்னா சிசிசி கிரே கலர், லைட் கிரே கலர், அது வந்து டல்லாகிடும். அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் டார்க் ஆகும். அது வந்து ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இதுவும் எட்டு ஷார்ப் கட்டிங்காக இருக்கா, இதே மாதிரி நைஸ் கட்டிங்காக வைக்க போகிறோம். இப்போ ரேடியஸ் ஆக்கும் போல பார்டர் ரேடியஸ், அந்த ரேடியஸ் என்ன பண்ணுவோம் எப்படிப்பா 5 பிக்சல் தான், அவ்வளோதாங்க சொல்லிட்டாச்சு. எட்ஜ் கட்டிங் தெரியுது உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. செக்கிங் பார்த்துக்கலாம். யூஏயும் வந்து கரெக்டாக இருக்கணும். நமக்கு இந்த இருக்கா, இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் வந்துருக்கா. இப்போ இந்த ஸ்பேஸிங்கை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இன்புட்டு தானே வாங்கணும், இன்புட்டையும் செலக்டும் வாங்கியிருக்கோம். அதில் உள்ள எல்லா சேஞ்சஸும் பார்க்க மாட்டோம். இப்போ ரேடியோ பட்டன் இந்த இருக்கா, இங்கே தானே ஆரம்பிக்குது. அப்போ இதில் உள்ள இன்புட்டு வாங்கலாமா? வாங்கலாம் வாங்க. அது எதோட இன்புட்டு 2 அதோட டைப் முதல் போட்டணும். டைப் முதல் வந்து எதோட இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா ரேடியோ பட்டனோட இன்புட் வாங்குறேன். ஓகேவா? அந்த ரேடியோ பட்டனோட இன்புட்டும் கமா அடுத்து எதோட இன்புட் வாங்குறேன் செக் பாக்ஸ் இன்புட்டையும் சேர்த்து வாங்கிட்டேன். ஓகேவா? சேர்த்து வாங்கினதால என்ன பயன் அப்படின்னா ஒரே லைனில் 2 கோட் ஆஃப் பையன் முடிச்சிடலாம். அதோட வித்தை நான் வந்து என்ன ஆக்க போகிறேன் அப்படின்னா ஆட்டோனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைன் ஆகிடும். மார்ஜின் டாப்பில் இருந்து ஒரு 10 பிக்சல் சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு வந்துடுச்சு.
ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஆகுதுன்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக கவனிச்சு இந்த இடத்துல இது போட்டால் கரெக்டாக வரும். நான் ஒரு கெஸ்ஸு ஒரு பெர்செப்ஷனில் தான் போட்டுட்ருக்கேன், ப்ரிடிக்ஷன் மாதிரி. ஆனாலும் பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்கில்லும் ஜாவாவும் கொஞ்சம் ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஸ்கில்ஸ் நான் எங்கே வச்சுருக்கேங்கிறத பார்த்து அந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுப்போம். ரொம்ப இறங்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப இறங்குறதுனால ஒரு பிரேக்கே போதும். இப்போ வந்து சப்மிட் பட்டனும் இதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை வேணால் நம்ம குறைக்க முடியுதான்னு வேணால் பார்க்கலாம். அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, சப்மிட் பட்டன் அது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதோட பேடிங் வந்து 10ன்னு வச்சுருக்கோம். அதாவது மேலே கீழே உள்ள சைஸ், அதாவது உள்ளே இருக்கிற கண்டென்ட் வரைக்கிற சைஸு. ஓகே, அப்போ நம்ம இன்னும் இந்த இதில் வந்து இது கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. டாஸ்க் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண SBI உடைய UI ஸ்கிரிப்டும் நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் இன்னொரு இதையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். அவ்வளோதான், இதோட நம்மளுடைய டாஸ்க் வந்து முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்ம அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே 40 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு நான் பேசுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அடுத்து 1 hour 3 hour மேலே போயிடும். இல்லை அப்படின்னா நான் ஒரே நாளில் 3 நாள் வீடியோ கூட இது வந்து எல்லாத்துலேயும் அலைன்மெண்ட் மட்டும் பண்ணணும். கலர்ஸ்லாம் சும்மா ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்கேன். வேலை உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். Day 3 ஓகே. செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் கிரே கலரில் ஆக்கியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செகண்ட் டாஸ்க்கை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஒயிட் கலரில் இருக்க அந்த பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்ட் கலரை நான் கிரே கலரில் ஆக்கியிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரே கலரில் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேராகிராஃப் ஒன்று போட்டிருக்கேன். பேராகிராஃப்னால் செலக்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃப் டேக் தான் இருக்குது, செலக்ட் பெனிஃபிஷியரி. அவ்வளோதான், 2 தான் இருக்குது. அது 3 பேமெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் பேராகிராஃப் டேக்கில் என்னெல்லாம் இருக்கோ அந்த கலர் வந்து நான் ப்ளூ கலர் ஆக்க சொல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, கலர் ப்ளூ கலர். இப்போ இந்த பட்டனோட கலர் நான் இன்லைன் சிஎஸ்எஸ்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா அதுதான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டை பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு நான் போட்டிருக்கேன். அதனால் ஆரஞ்சு கலர் இந்த இடத்துல வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வேண்டாம், எனக்கு வந்து அது அந்த இடத்துல தான் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த என்ன டைப்பு இன்புட்டு அதோட டைப்புன்னு போட்டு நான் இங்கே Day 3 டாஸ்க் 1 பண்ணணும். இந்த இருக்கா இன்புட்டு அதோட டைப்பு ரிலீவாக, அதே மாதிரி இந்த இடத்துல இன்புட்டு அதோட டைப்பு சப்மிட்னு கொடுத்துட்டு அந்த இதுக்கு கீழே வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு தான் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ், இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த மூலமாக கொண்டு வரும். நான் இன்னும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நான் இன்னும் பார்க்கல. இதுதான் Day 2 2வது டாஸ்க்கு. Day 3ல் செகண்ட் டாஸ்க் கொடுத்தது. அதில் வந்து நான் இப்போ சிஎஸ்எஸ் கலர் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நான் அதை அலைன்மெண்ட் பண்ணி, அதை வந்து நம்ம காலேஜ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பார்டர் போட்டு அலைன்மெண்ட் பண்ணி பண்ணோமா, அதெல்லாம் பண்ணுறது நான் நாளைக்குரிய வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேணால் இப்போ சும்மா சென்டராக வேணால் வாங்கி பார்க்குறேன். அதை மொத்தமாக பாடி இருக்கிறது ஃபார்மாக சென்டராக வைக்கிறோம். ஓகே, ஃபுல்லாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சென்டர்
சென்டர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பார்டர் போட்டு அதை கொண்டு வரணும். அது இப்போதைக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாலும் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுறேன். இதையும் கொஞ்சம் சென்டரை கொண்டு வரணும், கொண்டு வந்துடலாம். இண்டஸ் பேங்க்கு டாஸ்க் நம்பர் 3 அதையும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாற்றிருப்பேன். H1 இது நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டேகு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டராக மட்டும் கொண்டு வரணும். ஃபார்ம் பேக்கு சென்டர் பண்ணியாச்சு. ஃபார்முக்கு வெளியில் ஃபார்முக்குள்ளே தான் கொண்டு வரணும். ஓகே, இப்போ ஃபார்ம்னா இது மட்டும் தான் நான் ஃபார்முக்குள்ளே கொடுத்துருக்கேன். இது மட்டும் நமக்கு சென்டராக வந்துருக்குது. செலக்ட் கார்டு டைப்பை டேப் கொண்டு வரலாம். செலக்ட் கார்டு டைப் வந்துருக்கு. செலக்ட் கார்டு